மைத்திரியின் முகூர்த்தம் கடன் அடைக்கிறதுக்காக சொல்கிற ஒரு பரிகாரம். ஆமாம். நான் மக்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு மாதம் மைத்திரி முகூர்த்தம் பண்ணும்போதும் நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கன்னு. இப்போது பார்த்தீங்கன்னா வர ஸ்கூல் ஓப்பனிங் வரப்போகுது. 2வது ஸ்கூல் லீவ் விட்டு ஸ்கூல் ஓப்பனிங் வரும். இந்த திருமண மண்டபத்தில் தான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க. அந்த மண்டபத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். இவ்வளோ சவரம் தான் என் பொண்ணு போட முடியும்னு உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியல. அதுக்கு மட்டும் நீங்கள் நகை போடுங்க. இவ்வளோ சீர்வசை தான் கொடுக்க முடியும்னா அந்த சீர்வசை மட்டும் நீங்கள் கொடுங்க. தயவு செஞ்சு வெட்டி பந்தாக்கும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, 4 பேர் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்க, சொந்தக்காரன் நினச்சிருவாங்க, பந்தக்காரன் நினச்சிருவாங்க, இதில் நினைப்பான். அவெல்லாம் உங்கள் கடன் அடைக்கப்படுது. ஏன்னா அங்கேயும் சேவர் தான், இங்கேயும் சேவர் தான், அங்கேயும் சீலிங் தான், இங்கேயும் ஒரே ரூம் தானே. ஏன்னா அங்கே கெத்தாக இருக்கும், இங்கே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். சொல்கிற மக்கள் இது உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் இப்போ ஸ்கூல் டைம் வரப்போகுது, முகூர்த்த டைமாக போயிட்டுருக்கு. கடன் வாங்காதீங்க. 4 பேர் ஏற்றி விடுவாங்க. லாஸ்ட்டில் ஏற்றி விட்ற பள்ளத்தில் அழுத்தி விட்ருவானுங்க. புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி கடன்காரனாக இருந்தீங்கன்னா தான் இந்த மைத்திரி முகூர்த்தம் பயன்படுத்தும். பேங்க்கில் செலுத்த வேண்டிய காசு இல்லை. இப்போ ஜிபே, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதுவாக இருந்தால் அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இல்லை போய் நேரில் கொடுக்கலாமா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆர்கானிக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம கைக்குமே அந்த பணத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்குது. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், மைத்திரிய முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நம்ம பதிவுகள் போட்டுட்ருக்கோம். மக்கள் அதை செஞ்சு பலனடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் என்னைக்கு வருது, என்ன பண்ணணும்? மைத்திரியின் முகூர்த்தம் கடன் அடைக்கிறதுக்காக சொல்கிற ஒரு பரிகாரம். ஆமாம். நான் மக்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு மாதம் மைத்திரி முகூர்த்தம் பண்ணும்போதும் நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கன்னு. இப்போது பார்த்திங்கன்னா வர ஸ்கூல் ஓப்பனிங் வரப்போகுது. 2வது ஸ்கூல் லீவ் விட்டு ஸ்கூல் ஓப்பனிங் வருது. மேரேஜ் நிறைய இப்போது ஃபுல்லாகவே முகூர்த்தம் நல்லா போயிட்டுருக்கு. மக்களே ஒன்று சொல்கிறேன், நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக சொல்கிறேன். நான் பாயின்னு ஏற்றுக்காதீங்க, நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக ஏற்றுக்குங்க. உங்களுக்கு பொண்ணோ பையனோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கல்யாணத்துக்கோ எது வேணாலும் பண்ணுங்கள். அது உங்களோட கடமை. பிள்ளைங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்கள கரை சேர்க்கறது நம்ம கடமை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்கள் உயிரை கொடுத்து தான் அவங்கள கரை சேர்க்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, உயிர் கொடுக்குறதுனா உயிர் கொடுத்துறது கிடையாது. நம்ம சக்திக்கு நம்ம விரலுக்கேற்ற வீக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உங்களால் என்ன முடியும், இந்த ஸ்கூலில் தான் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியும்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் சேருங்க. இந்த திருமண மண்டபத்தில் தான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க, அந்த மண்டபத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். இவ்வளோ சவரம் தான் என் பொண்ணு போட முடியும்னு உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியல. அதுக்கு மட்டும் நீங்கள் நகை போடுங்க. இவ்வளோ சீர்வசை தான் கொடுக்க முடியும்னா அந்த சீர்வசை மட்டும் நீங்கள் கொடுங்க. தயவு செஞ்சு வெட்டி பந்தாக்கும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, 4 பேர் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்க, சொந்தக்காரன் நினச்சிருவாங்க, பந்தக்காரன் நினச்சிருவாங்க, இதில் நினைப்பான். அவெல்லாம் உங்கள் கடன் அடைக்க போகிறதில்ல. சூப்பர்ப்பா, வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை அருமையான சாப்பாடுன்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் கடன்காரங்கிட்ட வருஷக்கணக்கில் மல்லடிக்க போகிறது நீங்கள் தான். ஸோ நல்லா செய்ங்க. வீட்டுள்ள கல்யாணம் பண்ணியும் 10 பிள்ளைங்களை பெற்று 70 வருஷம் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. ராஜாஜி மஹாலில் கல்யாணம் வச்சு 2 நாளில் பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. எங்கே கல்யாணம் பண்ணுறோம், எத்தனை சவரம் போட்டு கல்யாணம் பண்ணுறோம், ஜாதகத்தை 12 பொறுத்து வச்சு கல்யாணம் பண்ணுறோம்லாம் கிடையாது. இறைவன் இவன் நாடிட்டானா அது எவனாலையும் தடுக்க முடியாது. அது எவனாக இருந்தாலும் தடுக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதனால் என்ன இருக்கோ, பொண்ணு சொல்லலாம், அம்மா கூட சொல்லலாம், அண்ணன் தம்பி கூட சொல்லலாம், நான் தரேன் நீ பண்ணு பார்த்துக்கலாம், பேங்க்கில் லோன் எடு, மாதம் ஆனால் கட்டிக்கலாம். மாதம் கட்டிக்கலான்ற வார்த்தைக்கு போகாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்க, நாளைக்கு இருப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு எப்படி இருக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு லோன் எடுத்தாலே 10 வருஷம் 5 வருஷம் கட்டுன்றான். நாளைக்கு இருப்போமே தெரியாது. 10 வருஷம் லோன் நம்பி யாரை நம்பி எடுக்கிறீங்க? இருக்கும்போதுன்னு கஷ்டப்படணும். பை சான்ஸ் உங்களுக்கே நாளைக்கு ஒரு தவறு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே ஆச்சுன்னா அந்த கடத்தை ஆசை திருப்பி உங்கள் மனைவி தான் சுமக்கணும். கடன் பெற்று நீங்கள் பண்ணி கொடுத்து பந்தா பண்ணி கடன்கார வீட்டான துப்புறதுக்கு எதுக்கு பண்ணணுன்ற நான் அதில் பண்ண நீங்களும் திருப்தியாக இருக்க மாட்டீங்க, பண்ணிட்டு போன அந்த பொண்ணும் திருப்தியாக இருக்காது, எதிரோட சம்மந்தியும் திருப்தியாக இருக்க மாட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க எதுக்கு அந்த வெட்டி பந்த கடன் வாங்கணும்னு. அப்போ என்ன ஆகுது, பண்ணியே பிரயோஜனம் போகுது. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் பொண்ணு பெற்றவராக இருந்தாலும் சரி, பையன் பெற்றவராக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எதுக்கு வரணும். ரொம்ப மக்கள் நம்ம கடன் வாங்க 2 விஷயம் தான். ஒன்று படிப்புக்காகவும், ஒன்று கல்யாணத்துக்காக தான். இது 2 தான். 3 சொந்த வீடு, அது கூட விடுங்க. வீடு வேணால் வச்சுக்கலாம், வேணால் லீஸ் போட்டு தூக்கி போட்டு கொடுத்துட்டு கூட போயினே இருக்கலாம், கை மாற்றி விட்டுறலாம். அது நம்ம கடன்காரன் ஆக மாட்டோம். ஆனால் இது 2 போனால் வராது. இது
ஸ்கூலுக்கு கட்டுற படிப்பு காசும் திருப்பி வரப்போதில்ல, கல்யாணத்தில் போடுற காசும் வரப்போதில்ல. நீங்கள் 10 லட்ச ரூபா மண்டபம் பார்த்தாலும் அதே தாலி தான் கட்ட போகிறான், 50,000 வாடகை கட்டாலும் அதே தாலி தான் கட்ட போகிறான். என்ன அங்கேயும் சேவர் தான் இங்கேயும் சேவர் தான், அங்கேயும் சீலிங் தான் இங்கேயும் ஒரே ரூம் தானே. என்ன அங்கே கெத்தாக இருக்கும், இங்கே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இவ்வளோதான் வித்தியாசம். சொல்கிற மக்கள் இது உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் இப்போ ஸ்கூல் டைம் வரப்போகுது, முகூர்த்த டைமாக போயிட்டுருக்கு, கடன் வாங்காதீங்க. 4 பேர் ஏற்றி விடுவாங்க, லாஸ்ட்டில் ஏற்றி விட்ற பள்ளத்தில் அழுத்தி விட்ருவானுங்க, புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி கடன்காரனாக இருந்தீங்கன்னா தான் இந்த மைத்திரி முகூர்த்தம் பயன்படுத்திங்க. மைத்திரி முகூர்த்தம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. புதுசாக வந்து ஃபாலோவருக்கு சொல்கிறேன், மைத்திரி இந்த மாதம் மார்ச் மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வரும் 9ஆம் தேதி வரும், திங்கட்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். 9ஆம் தேதி வருது, இரவு 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது, 10:30க்கு ஆரம்பித்து 12:35க்கு முடியுது. ஸோ உங்களுக்கு 11:30 12 2 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்து டைமில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் யாருக்கு பணம் செலுத்தணுமோ ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து, பச்சை பேனாலோ இல்லை ரெட் பேனாலோ என்ன இருக்கோ அதை எடுத்து ஸ்கெட்ச் மாதிரி எடுத்து கூட ஒரு வெள்ளை பேப்பரில் மைத்திரை முகூர்த்தம்னு எழுதி எவ்வளோ தொகை தரணுமோ அந்த தொகையை எழுதி, தொகையை வந்து எழுத்தாலையும் எழுதணும், 500 300 அமௌண்ட்டாகவும் எழுதணும், யாருக்கு கொடுத்துருக்கீங்க யாருக்கு கொடுக்க போகிறீங்க அதெல்லாமே எழுதிட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எழுதி அந்த ஒரு கவர் மாதிரி போட்டு நைட்டு எப்படி பேங்க் இருக்காது ஒரு கவரில் போட்டு சாமி படத்தாண்டியோ பூஜாரிலையோ கபோர்ட்லேயோ வச்சுருங்க. மறுநாள் விடிஞ்சோடனே செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஸோ 10ஆம் தேதி அன்றைக்கி எடுத்து போய்ட்டு பேங்க்கில் செலுத்திடுங்க. அந்த 2 மணி நேரம் கேப்பில் வந்து இந்த பணம் எனக்கு கிடையாது, அந்த நபர்துன்னு நீங்கள் எடுத்து வச்சுட்டாலே அந்த பணம் அவனது தான். இது பேங்க்கில் செலுத்த வேண்டிய காசு. இல்லை இப்போ ஜிபே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதுவாக இருந்தால் அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இல்லை போய் நேரில் கொடுக்கலாம்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆர்கானிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்குமே அந்த பணத்துக்குமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்குது. ஸோ நான் கொடுத்துட்டேன்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக கொடுக்கும்போது வாங்கிட்டேன்னு ஆத்மார்த்தமாக வாங்கும்போது அதோடய ஃபீலிங்கே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நேரடியாக போய் அந்த டைமில்குள்ளே முடிஞ்சால் நீங்கள் செலுத்தலாம். ஸோ அந்த 2 மணி நேரம் கேப்பில் 10லேருந்து 12க்குள்ளே நேரடியாகவும் செலுத்தலாம், ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணலாம், ஜிபே மூலியமாகவும் பண்ணலாம். இல்லை பேங்க்கில் கட்டணுன்னா மட்டும்தான் நீங்கள் எழுதி வச்சு காசை எடுத்து வச்சு, அதே மாதிரி நீங்கள் நேரில் தான் கொடுக்க போனால் கூட எழுதி வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு போய் அந்த காசோடு சேர்த்து தான் நீங்கள் அதை கொடுக்கணும். எது வந்தாலும் நீங்கள் எழுதணும், மைத்திரை முகூர்த்தம் இன்னாருக்கு என்ன காசு கொடுக்கும் எழுதணும். ஆன்லைன் ட்ரான்ஸ் தானே பண்ணுறோம், நம்ம எப்படி எழுதி என்ன பண்ண போகிறோம்னு நினைக்காதீங்க. அதை எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட பேப்பராகவே வைங்க, கையில் இருக்கிற ₹1 அங்கே வச்சுட்டு கூட நீங்கள் ஆன்லைனில் அனுப்பிச்சிருங்க. அது ஆனால் எழுதணும். ஸோ அந்த டைமில் எழுதணும், அந்த டைமுக்குள்ளே கொடுத்துடணும். பேங்க்காக இருந்த மட்டும் தான் மறுநாள் கொடுக்கணும். ஸோ இந்த மைத்திரி முகூர்த்தன்றது இதை கேட்டு நான் சொல்ல ஆரம்பித்து 2 வருஷம் 2 ஆண்டுகள் ஆக போகுது. 2 ஆண்டுகளில் இல்லைன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே கடன் அடைஞ்சிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நேர்லயே அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. நான் சும்மா வந்து லட்சங்கள்லாம் சொல்ல மாட்டேன், 1000 பேர்த்துக்கு மேலே எவ்வளோ பேர் கடன் அடைஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க. பை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து நான் மைத்திரின் பண்ண ஆரம்பித்து நான் எனக்கு கடன் கொஞ்சம் அடைஞ்சிருக்கு போயிரு. இந்த கிரெடிட் வந்து எனக்கு சேராது, எல்லாம் போகணும் இறைவனுக்கு. நான் சொல்ல வர்றது ஒன்று தான், என் மக்கள் எங்கள் ஆளுங்க நம்ம ஆளுங்க என்னோடய உறவு நம்ம உறவாக இந்த ஒரே ஊரில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரே உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னால் முடிஞ்சது இந்த மக்களுக்கு என்னென்னு செய்யணும்னா நான் இந்த பணியை தேர்ந்தெடுத்து செஞ்சுட்ருக்கேன். நான் சம்பாதிக்கணும்னு நினச்சா எந்த பணி வேணாலும் செய்யலாம். இல்லை 4 பேர் இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சேன்னா டாக்டராக இருப்பேன், அதில் நல்லது பண்ணியிருப்பேன். அது போதாத காலம் என்ன இறைவன் வந்து இந்த பாதையில் தான் தள்ளி விட்ருக்கான். நல்லது பண்ணுறதுக்கு எதுவாக இருந்தான்னா பண்ணுற எண்ணம் இருந்தாலே போதும். அதுக்காக தான் இந்த மாந்திரிக வழியில் வந்தோம், அப்படியே கொண்டு வந்துட்டு இவ்வளோ வருஷம் ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. ஸோ மைத்திரி முகூர்த்தத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பிக்கை முழுசாக வைங்க. மைத்திரி முகூர்த்தம் எழுதுனா கட்டினா காசு நம்ம அடையன்ட்டு பண்ண ஆரம்பித்து பாருங்கள். அடுத்த மைத்திரி முகூர்த்தம் எப்போ நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க, அந்த அளவுக்கு அது தன்மை உண்டு. அதை நம்புங்க, கெட மாட்டீங்க. நம்பிக்கையோடு உங்கள் கடன் அடைஞ்சிடும், நிம்மதியாக இருப்பீங்க. கடன் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்க சொல்லியிருப்பேன், கடன் வாங்காதீங்க. வாங்கி கஷ்டப்படுங்க, இந்த மைத்திரி முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. வாழ்க வளமுடன். நிச்சயமா மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன, அன்றைய தினம் நம்ம என்ன செய்யணும், கடனே வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதை தாண்டி கடன் வாங்கியவர்கள் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.